ஆனா அவரு வீட்டுல ஏதாவது ஒரு ரைடுனா, அவரு வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா டெல்லிக்கு பறந்து போயிட்டு வருவாரு. என் நெஞ்சில் குடியிருக்கும் திருச்சி பகுதி மக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? காலையில் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்க போல. இந்த சீக்கிரம் முடிச்சிடுறேன். கேஸ் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்கு? சரியாயிடுச்சா? சால்வ் ஆயிடுச்சா? கேஸ்லாம் புக் பண்ணீங்கன்னா புக் ஆகுதா? இந்த கேஸ் பிரச்சனையினால எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு டீ கடைகள் மூடிட்டாங்க, எவ்வளவு ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க, இதனால எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டங்கள். அவங்களாச்சும் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தாங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்களாச்சும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருந்தா அட்லீஸ்ட் நம்ம ஊர்லயாச்சும் இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இவங்க 2 பேரும் தான் இதுக்கு காரணம். ஆனா நம்ம ஸ்டாலின் சாரை கேட்டீங்கன்னா நமக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்பாரு. ஆனா அவரு வீட்டுல ஏதாவது ஒரு ரைடுனா, அவரு வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா டெல்லிக்கு பறந்து போயிட்டு வருவாரு. இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு கொஞ்சம் டெல்லிக்கு பறந்து போயிட்டு வரலாம்ல, கொஞ்சம் பிரயோஜனமா வச்சு இருக்கும்ல. கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? கரும்புக்கு ஆதார விலையா 4000 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? இந்த ரேஷன்ல சர்க்கரை 1 கிலோ எக்ஸ்ட்ரா தருவேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? ரேஷன்ல உளுந்தம்பருப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? நானும் இது எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீட்டை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, என்னாச்சு? சோ எதெல்லாம் அவரால் செய்ய முடியாதோ அதையெல்லாம் பொய் வாக்குறுதிகளா கொடுத்து ஏமாத்துறது தான் இவருடைய வேலையே. இப்ப அடுத்த செட் ஆஃப் இந்த பொய் வாக்குறுதிகளை ரெடி பண்ணிட்டாரு. அதனால அவரை மாதிரி நாங்க பொய் வாக்குறுதிகள்லாம் கொடுக்க மாட்டோம். மக்களுடைய தேவைகள் என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாம செயல்படுவோம். 6 சிலிண்டர்கள் தாய்மார்களுக்கு கட்டணம் இல்லாம அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் சொன்ன மாதிரியே நிறைவேற்றுவோம். கல்யாணம் ஆகி போற நம்ம தங்கைகளுக்கு 1 பவுன் தங்கமும் பட்டு சேலையும் சொன்ன மாதிரியே கொடுப்போம். 60 வயசு வரைக்கும் இருக்கிற குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500 சொன்ன மாதிரியே கொடுப்போம். என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள் எல்லாருமே தமிழ்நாட்டில் எந்த மூலையிலிருந்து எங்க வேணாலும், தமிழ்நாட்டுக்குள்ள எந்த பஸ்ல வேணாலும் ஃப்ரீயா சொன்ன மாதிரியே ஃப்ரீயா போகலாம். கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் போக்குவரத்து, இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல தான் எங்களுடைய முதல் கவனம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த டாய்லெட் வசதிகள்லாம் சரியா இல்ல, அதை சரிப்படுத்தணும்னு சொன்னோம். உடனே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு சில அறிவாளிங்க கேட்டாங்க. அந்த அடிப்படை வசதிகள் இல்லாததுனால தான் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ஒரு அவசரத்துக்கு ஒரு காட்டு பக்கம் ஒதுங்கினாங்க. என்னாச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் இல்லாததான் காரணம். அதனால என்னுடைய தாய்மார்களே, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த அடிப்படை வசதிகள் கூட செஞ்சு கொடுக்காத இந்த தீய சக்தி திமுக அரசை என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி எறிவோமா?